வானிலை தொடர்பான ஒரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்றைய தினம் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ராமநாதபுரம், தூத்துக்குடியிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைந்திருக்கிறார். வெங்கட், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்துல இன்று முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலையும் தற்பொழுது அந்த மாவட்டங்களை தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்கள்ல இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல நாளை கனமழையும், நாளை மறுதினத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 2 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல லேசான முதல் மிதமான மழைக்கு சென்னையில 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய தினம் 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.